ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ வரப்போகிற 2026 ஓகேவாப்பா, 2026 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி கிங்டம்ல இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி கொண்டான் பேட்ச் அப்படிங்கறது வந்து கொடுக்க போறோம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் அண்ட் ஸ்டடி பிளான் அப்டேட் வந்து நம்ம கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். சரிங்களாப்பா? ஷெட்யூல் ஒர்க் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பக்காவான ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அப்படி இல்லாமல் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ற வரைக்குமான ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஷெட்யூலோட வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஷெட்யூல்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், அதுக்கப்புறம் ரிவிஷன். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஒரு 12 ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு ரிவிஷனும் ஒவ்வொரு யூனிட் வைஸாக அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக வந்து பிரித்து நம்ம ரிவிஷனுக்குன்னு தனியாக ஒரு டைமிங்கும் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஓகேவாப்பா? ஸோ ஆல் இன் ஆல் பேட்ச், ஆல் இன் ஒன். ஓகேவா? நீங்கள் இதை தவிர்த்து நம்மளோட இந்த டிஎன்பிஎஸ்சி வெற்றி கொண்டான் பேட்ச் டிவிகே பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை தவிர்த்து நீங்கள் வேற எங்கேயும் போய் நம்ம படிக்கணும், இந்த அவுட் சோர்ஸ் படிக்கணும், அங்கே போய் படிக்கணும், இது கொஞ்சம் படிக்கணும், அது கொஞ்சம் படிக்கணும்னு 1% கூட தேவை கிடையாது. ஓகேவா? 0.1% கூட தேவை கிடையாது. ஓகேவா? ஆல் இன் ஆல். ஓகேவா? இங்கே நம்ம உங்களுக்கு சிலபஸும் முடிச்சு கொடுத்து ஓகேவாப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் புக் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுலேயுமே சிலபஸும் முடிச்சு கொடுத்து அது போக அதுக்கான ப்ராப்பர் 200 மார்க்குக்கான டெஸ்ட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கான ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது போக உங்களுக்கு வேர் டு ஸ்டடியோட ஓகேவா? இப்போ ஷெட்யூல் 1 அப்படின்னா அந்த ஷெட்யூல் 1 வந்து நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும். ஸோ இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்குது. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்குது அப்படின்னா ஸோ அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பக்காவான ஒரு ஷெட்யூலோட வந்திருக்கும். நான் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆர் குரூப் 4 நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்தா, ஒரு உறுதித்தன்மை உங்கள்கிட்ட இருந்தா, ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும் நம்மளோட ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டுமே 8 ஃபுல் மாடல் டெஸ்ட். இது குரூப் 2க்கு முன்னாடி மட்டும். ஓகேவா? குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரிவிஷன் அந்த குரூப் 4க்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 8, 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு குரூப் 2 ஃபர்ஸ்ட் வருது, குரூப் 4 அதுக்கப்புறம் வருது. ஓகேவாப்பா? ஸோ இந்த அப்டேட் வந்து நம்ம எப்போ கொடுக்க போறோம்னா, இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நம்மளோட சேனல்ல நம்ம கொடுக்க போறோம். ஸோ எல்லாருமே வந்து ரெடியா இருங்க. ஸோ இன்னிலிருந்து நம்மளுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ நான் அப்டேட் கொடுக்கும்போது நம்ம எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம், எப்பப்போ எக்ஸாம்ஸ் வரும், ஸோ எவ்வளோ வந்து நம்ம இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 500பா. ஸோ டிவிகே பேட்சுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ரூ. 500 மட்டும்தான் இந்த ஷெட்யூல். ஓகேவா? இந்த ஷெட்யூலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குரூப்பில் வந்து போடுறேன். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மற்ற ஷெட்யூல் மற்ற அகாடமியோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவாப்பா? இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஷெட்யூலுக்கு எவ்வளோ பேமெண்ட் மற்ற இடத்துல கேட்குறாங்கன்னு பாருங்கள். 2500க்கு குறையாது. 2000, 1500, 2000 இதுக்கு குறையாது. ஓகே. இது ரொம்ப மினிமம். நீங்க வந்து டைரக்ட்டா வந்து நீங்க போற மாரி அகாடமிலலாம் போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10,000 to 15,000 வரைக்கும் கேட்பாங்க. இதே ஷெட்யூலுக்கு. ஓகேவா? நம்ம பைலிங்குவல் கிளாஸஸ் குடுக்க போறோம். சாரிப்பா. பைலிங்குவல் கிளாஸஸ் குடுக்க போறோம். 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2லயுமே உங்களுக்கு கிளாஸஸும் இருக்கும், நோட்ஸும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸா நம்ம வந்து குடுத்துருவோம். பக்காவா குடுத்துருவோம். கிளாஸஸும் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்து குடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பரும் நம்ம கீழ சொன்ன டேட்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். அன்னைக்கு ஆன்சர் கீயும் வந்துரும். ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம மறுநாள் வெளியிட்டுருவோம். ஓகேவா? ஸோ பக்காவான ஷெட்யூல். நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க இதுல எந்த விதமான 1% கூட நீங்க இதுல குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஷூரிட்டி குடுக்குறேன். ஸோ இந்த ஷெட்யூல நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, கரெக்ட்டா முடிச்சீங்க அப்படின்னா, வரப்போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணிட்டு நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவாப்பா? சார் எனக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாது சார். நான் 0ல இருக்கேன் சார். நான் இப்ப தான் சார் பிகினர். நீங்க யாரா வேணாலும் இருங்க. நம்ம குடுக்கக்கூடிய இந்த ஷெட்யூல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்மளே குடுத்துருவோம். கைடன்ஸ் குடுத்துருவோம். லைவ் டெஸ்ட் குடுத்துருவோம். எல்லாமே டாபிக் வைஸ் அனைத்துமே இருக்குப்பா.
ஓகேவா? இதுக்கான பேட்ஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வெறும் ₹500 தான். ஓகேவா? வெறும் 500. ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா, நம்ம இப்ப மே மந்த் ஸ்டார்ட் பண்றோம். கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் இந்த பேட்ஜ் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஓகேவாப்பா? அப்ப 7 மந்த் கிட்ட நம்ம இந்த பேட்ஜ வந்து கொண்டு போறோம். அது மட்டும் இல்லாம, இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒரு தடவ நீங்க இந்த 500 கட்டி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கான ஒரு யூனிக் ஐடி அப்படிங்கிறது குடுத்துரும். சரிங்களா? இது ஒன் டைம் பேமெண்ட் தான். இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எந்த பேட்ஜஸ்ல வேணாலும் சரிங்களா? இப்ப அடுத்த வருஷம் நம்ம ஒரு குரூப் 2க்கு போடுறோம். இப்ப இந்த வருஷம் குரூப் 4 அடுத்த வருஷம் ஒரு பேட்ஜ் போடுறோம். அந்த மாரி நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய எந்த பேட்ஜா இருந்தாலும், நீங்க அந்த யூனிக் ஐடிய வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க இப்ப பே பண்றது மட்டும் தான் இந்த 500 ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல நீங்க பேட்ஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேவாப்பா? ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம இத வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வெறும் ஒன் டைம் பேமெண்ட் தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம கிளியர் பண்ணணும்ங்கிற எண்ணம் இருக்கோ, ஸோ நீங்க எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுக்கான இந்த டீட்டெயில்டு அப்டேட் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஓகேவாப்பா? ஸோ எது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி போறோம், நம்மளோட ஸ்டடி பிளான் என்ன, நம்மளோட மெத்தட் என்ன, நம்ம எப்படி கொண்டு போக போறோம், என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படிங்கிறத பக்காவா நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா வந்து இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் வந்து குடுக்குறேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து ரெடியா இருங்க. ஸோ எல்லாருமே அத ஃபுல்லா பார்த்துட்டு, நான் இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் வந்து நான் குரூப்ல நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்துட்டு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கடைசி வாய்ப்பு. ஓகேவா? ஸோ யாரா இருந்தாலும் சொல்றேன். கடைசி வாய்ப்பு. இந்த எக்ஸாம் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க யாராவது டவுட்ல படிக்கலாமா? வேணாமா? வருமா? வராதான்னு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி எரிச்சிருங்க. சரிங்களா? நெருப்ப கொளுத்தி எரிச்சுட்டு, தைரியமா உட்காந்து படிங்க. எக்ஸாம் வரும். போஸ்டிங்கும் அதிகமா வரும். இனிமே தான் கவர்மெண்ட் செக்டார் ரொம்ப நல்லா, ரொம்ப சிறப்பா செயல்பட போது. சரிங்களா? இந்த பீரியட்ல நீங்க வேலைக்கு போகல அப்படின்னா, வேலைக்கு போனீங்க அப்படின்னா, உங்கள மாரி குடுத்து வச்சவங்க யாருமே கிடையாதுப்பா. நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள மாரி குடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. இத்தன வருஷம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டா இருக்கட்டும், ஆட்சியா இருக்கட்டும், அந்த டயத்துல நீங்க வேலைக்கு போனத விட, ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள நீங்க வேலைக்கு போனத விட, இந்த பீரியட்ல இப்ப கவர்மெண்ட் சேஞ்சா இருக்கிற இந்த பீரியட்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, உங்கள மாதிரி ஒரு 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 அதிர்ஷ்டசாலி, ஒரு ஒரு பாக்கியசாலி யாருமே கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு நான் சொல்றேன். இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், படிக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இதுதான் சரியான டைம். ஓகேவா? இந்த எக்ஸாம்ல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா, அடுத்த எக்ஸாம்ல இருந்து ஷெட்யூல் மாறலாம், சிலபஸ் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா. ஸோ, அதனால தயவு செஞ்சு நம்ம திரும்பவும் சொல்றோம். இந்த வருஷமே கிளியர் பண்ணி உள்ள போயிருங்க. ஓகேவா? நம்ம எவ்வளவோ விஷயங்கள் செலவு பண்றோம். நேரமா இருக்கட்டும், காசா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள நம்ம விரயமா செலவு பண்றோம். சரிங்களா? ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, நம்மளோட லைஃப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, நம்மளுடைய நேரத்தையும், நம்மளுடைய பணத்தையும் நம்ம செலவு பண்றதுக்கு ஒரு நாளும் நம்ம யோசிக்க கூடாது. ஓகேவா? நம்ம நம்ம ஏதாவது குடுத்தா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அத வந்து நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. அதிகமான போஸ்டிங் குடுப்பாங்க. கவர்மெண்ட் மாறியிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதுவரைக்கும் நீங்க படிக்கலையா? தப்பில்ல. ஆனா தயவு செஞ்சு இன்னிலருந்து நம்ம இந்த வீடியோ அப்டேட் குடுக்குறதுலருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. இதுக்கு மேல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணவங்க உங்கள விட வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா வந்து இருங்க. ஸோ இன்னைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுக்கான அப்டேட் இருக்கு. பேட்ஜ்ல ஜாயின் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க இப்பவே 500 ரெடி பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வெறும் 1 டே தான் நம்ம டைம் குடுக்க போறோம். ஜாயினிங்க்கு வெறும் 1 டே தான் டைம் குடுக்க போறோம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து குடுக்குறதுனால. ஓகேவாப்பா? ஸோ இந்த ஒரு 500 நீங்க கட்டிட்டு, அடுத்து நீங்க எத்தன பேட்ஜஸ் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 5, 10 பேட்ஜஸ் கூட நம்ம அடுத்து போடுறதுல நீங்க அந்த ஐடிய வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ன்னு பாருங்க. இது எந்த அகாடமியும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஓகேவா? இது அவங்க ஸ்டூடண்ட்ஸோட அ நலன பார்க்கக்கூடிய அகாடமி யாருமே உங்களுக்கு இத குடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடண்ட்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ அவங்களுடைய இடத்துல இருந்து நாங்க யோசிக்கிறதுனால தான் டிஎன்பிஎஸ்சி கிங்டம் இந்த மாரி விஷயங்கள கொண்டு வரோம். அதே மாரி நீங்க பிசிக்கலி சேலஞ்சுடா இருந்தாவோ, இல்ல விடோவா இருந்தாலோ உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேவாப்பா? இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 11 மணிக்கு உங்களுக்கான அப்டேட் வரும். ஸோ அப்பையிலருந்தே நம்மளுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுடைய அட்மிஷன் முடிஞ்சிரும்.
சரிங்களா? ஸோ, அதனால அதுக்குள்ள யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் 500ஓட ரெடியா இருங்க. 11 மணிக்கு வந்தோனே டக்குன்னு ஜாயின் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு, நாளை கழிச்சுலாம் வந்து கேட்டீங்கன்னா, நான் ஜாயின் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா, நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, அடுத்து அவங்களுக்கான யூனிக் ஐடி குடுக்கணும். எல்லாமே பண்ணணும். நீங்க லேட்டா 2, 3 நாள் லேட்டா வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப உங்களுக்கான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தனியா போகும். அது ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா? ஸோ, அதனால ரெடியா இருங்க. உங்களுக்கான அப்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துரும். 11 மணிக்கு காலைல வந்துரும். ஸோ, அதில நான் தெளிவா என்னென்ன எத்தனை எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க? எவ்வளோ கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலா குடுக்குறேன். சரிங்களா? ஸோ, அத பார்த்துட்டு நீங்க அடுத்த விஷயத்த சொல்லலாம். சாரிப்பா. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோல இருந்தே நம்மளுடைய வெற்றி பயணத்த வந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த வரப்போற 2026 குரூப் 2, குரூப் 4ல நீங்க எந்த எக்ஸாம்க்கு ஃபோக்கஸ் பண்றீங்க? நீங்க எதுல சக்சஸ் ஆக போறீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வெற்றி அடைவேன் சார். கண்டிப்பா நான் கவர்ன்மென்ட் ஆஃபீசர் ஆவேன் சார். அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் விடாம நான் அடிச்சு தூக்குவேன்னு நெனைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு நீங்க எந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறீங்க? எந்த எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்றீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ, கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ தூரம் நம்புறோங்கிறது நம்ம மனசுக்கு தெரியணும். ஓகேவா? அப்பனா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகேவா? நம்பிக்கை தான் இங்க முக்கியம். வேற எதுவுமே இங்க முக்கியம் இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன். நம்பிக்கையும், விடாமுயற்சியும் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ, உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவோட லைக்லயும், கமெண்ட்லயும் பார்ப்போம். ஓகேவா? தேங்க் யூப்பா. 11 மணிக்கு நம்ம அனௌன்ஸ்மென்ட் வீடியோல பார்க்கலாம்.